வந்து எதிர்கட்சிகள் ராகுல் காந்தியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் வந்து பாஜக வந்து தேர்தல் கமிஷனோட ஒரு கூட்டணி அமைச்சு தனக்கு யார் யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த எஸ்ஐஆர். அதுல வந்து இந்த குடியுரிமை என்ற விஷயத்தை உள்ள சேர்த்து குழப்புறாங்க, மக்களை குழப்புறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ராகுல் காந்தி பல தடவை சொல்லிட்டாரு. பீகார்ல எஸ்ஐஆர் நடந்ததுல வந்து எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்றதை வந்து சுப்ரீம் கோர்ட் தீர ஆராயல்ன்றதான் என்னுடைய கருத்து. அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள் சுப்ரீம் கோர்ட். ஆனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படியே விலாங்கு மீன் மாதிரி நழுவி போயிட்டாங்க. 68 லட்சம் பேரை நீக்கிறதா சொன்னாங்க. அதுல லிஸ்ட் கொடுங்கன்னாங்க, கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் 21 லட்சம் பேரை நீக்கிறதா சொன்னாங்க, சேர்த்ததா சொல்றாங்க. அந்த லிஸ்ட் கொடுங்கன்னா கொடுக்கல. நீக்கிறதுல எவ்வளவு பேரை மறுபடியும் சேர்த்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட் கொடுக்கல. எந்த லிஸ்ட் கொடுக்காம பீகார் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு அந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அப்படியே ரைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எலெக்ஷன் கோர்ட்டும் அதுக்கு மேல கேட்க முடியல. இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன சொல்றாங்க, அங்க எஸ்ஐஆர் வந்து நல்லா நடந்தது அப்படின்றாங்க. அங்க எஸ்ஐஆர் உண்மையிலேயே நல்லா நடந்ததா இல்லையான்றது அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களோட லிஸ்ட்டை பார்த்தாலும் தெரியும். எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க, செத்தவங்கள தான் நீக்கினாங்களா, இடமா குடிபாரி போறவங்கள தான் நீக்கினாங்களா, இல்ல உண்மையிலேயே அங்க இருக்கிறவங்க நீக்கினாங்களான்றதெல்லாம் அந்த லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காதே இருக்காங்க. அதே மாதிரி நீக்கினவங்கள மீண்டும் எவ்வளவு பேரை சேர்த்தாங்க அப்படின்ற விஷயங்களும் கொடுக்காது இருக்காங்க. அதனால அன்லெஸ் எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டை முழுசா கொடுத்தாலே தவிர பீகார்ல எஸ்ஐஆர் ஒழுங்கா நடந்தா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது சாதாரண ஒரு ஆளால முடியாது. எடப்பாடி வந்து எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லணும். நம்ம அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாதாரண ஒரு மலை கிராமங்களில் வசிக்கிற ஒரு பழங்குடியினர் அல்லது தலித் காலனியில வசிக்கிற ஒரு பட்டியல் இனத்தவர், இவங்கெல்லாம் படிக்காதவங்கெல்லாம் வந்து ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் வந்து பார்ட்டி ஆளுங்க ஹெல்ப் பண்ணாலே தவிர ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து இந்த ஃபார்மை சரியா ஃபில்அப் பண்ணல, வெறும் பிளாங்க் ஃபார்மா கொடுத்தீங்கன்னா அவங்க நேமை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அதாவது ஜனநாயகத்துல வந்து எவ்வளவு பேரை சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரை நீக்கலான்ற முயற்சியில தான் பாஜக இறங்கிறத நம்ம பாக்குறோம். பாஜகன்றது நான் சொல்றது தேர்தல் கமிஷன். பாஜக தேர்தல் கமிஷன் மூலமாக இந்த வேலைகளை செய்யறதை நம்ம பாக்குறோம் நம்ம.